ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ எல்லாம் பார்க்க வரோம்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 எபிசோட் 8 வந்துருச்சு. ஸோ இன்னும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் இருக்கிற பிரேக் டவுன்ஸ் வீடியோஸ் தான் இந்த வீடியோ. ஓப்பனிங் செட்டப்பே ஆப்ரேஷன் பீன் ஸ்டாக்னு சொல்லியிருக்காங்க. எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே ஹாக்கின்ஸ் அண்ட் அப்சைட் டவுன் மெர்ஜ் ஆகிற ஸ்டேஜ். கவர்மெண்ட் ப்ளஸ் மிலிட்ரி ஃபுல் பேனிக் ஆகுறாங்க. லெவன், ஹாப்பர், வில், மைக், டஸ்டின், லூக்கஸ், மேக்ஸ், ஸ்டீவ் எல்லாரும் லாஸ்ட் டைம் அப்சைட் டவுனுக்கு ரெடி ஆகுறாங்க. பட் எல்லாரோட மைண்டில் என்ன இருக்குது, இது ஃபைனல் வார், இங்கே தோத்தா எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. இது ஜஸ்ட் ஒரு ஃபைட் இல்லை, இது ஒரு ஜென்ரேஷனோட முடிவு. எபிசோடில் ஹென்ரி கிரீலோட ஃபுல் ட்ரூத் ரிவீல் ஆகுது. வெக்னா வில்லன் மட்டும் இல்லை, அவன் சைல்ட்ஹுட் ட்ரௌமா, லோன்லினஸ், பவர் மிஸ்யூஸ் எல்லாமே கிளியராக காமிக்கப்பட்டிருக்கு. மைண்ட் ஃப்ளேயரும் அவன் கண்ட்ரோல்குள்ளே இருந்தது ஹிண்ட் ஆகுது. ஆக மொத்தம் வெக்னா போன் வில்லன் இல்லை, அவன் கிரியேட் பண்ணப்பட்ட மான்ஸ்டர். பட் எல்லாருமே சொல்லலாம் இந்த எபிசோடோட சைலண்ட் ஹீரோ வந்து வில்லு தான். வில்லுக்கு அப்சைட் டவுனோட ஃபுல் கனெக்ஷன் ஆக்டிவேட் ஆகுது. அவன் ஹை மைண்டை ஃபீல் பண்ணுவான், வெக்கனா மூமெண்ட்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுவான். சீசன் 1 கிட்னாப் ஆன வில் சீசன் 5 சேவியர் ஆகிற ஆர்க் சூப்பராக இருக்குல்ல. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஸ்டார்ட் ஆன இடமும் வில்ட்ட தான், முடிகிற இடமும் வில்ட்ட தான். முடிகிற இடம் அது ஒரு மாதிரி முடிச்சா கூட பட் வெக்னாவை அழிக்கிறதுல வில்லு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் லெவனஸ் வெக்னா ஃபேஸ் டு ஃபேஸே நம்ம அவ்வளோ எதிர்பார்த்துக்கணும். பட் அதை அவங்க வந்து சப்பையாக முடிச்சிருந்தாலுமே அதில் என்னென்ன நல்லா இருக்குன்றதை மட்டும் பார்த்துக்குவோம். ஃபைட் வந்து ஃபிசிக்கலாக இல்லை, மென்டல் ப்ளஸ் எமோஷ்னல் வார். 11 பாசிட்டிவ் மெமரிஸ், பெயின், லாஸ் எல்லாம் வெக்னா யூஸ் பண்ணுவான். ஹாப்பர் எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்குற சீன் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஸோ நம்ம 11க்கும் வெக்கனாக்கும் நடக்கிற ஃபைட் வந்து அப்படியே சூப்பராக இருக்க போது, எக்ஸ்ட்ரீமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருப்போம். ஸோ அப்படி இல்லை, அவங்க எந்த அளவுக்கு அப்படியே ஹையில் போயிட்டு டப்புன்னு கீழே இறக்கிவிட்டு அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. ஸோ கிளைமேக்ஸை பொறுத்தளவு அவங்க ரொம்ப இன்னும் சூப்பராக கொண்டு போயிருக்கலாம். பட் ஆனால் அவங்க சிம்பிளாகவே முடிச்சது கொஞ்சம் நம்மளுக்கு டிசப்பாயிண்ட் தாங்க ஆகுது. ஏன்னா இந்த எபிசோடில் அவங்க ஃப்ளாஷ்பேக்கில் ஒன்று காட்டுவாங்க. அதாவது ஹென்ரியோட சைல்டுஹுட் மெமரிஸில் ஒன்று ஓடும். ஸோ அதில் வந்து ஹென்ரி வந்து நார்மலாகவே எப்படி இல்லை, அவன்கிட்ட வந்து ஒரு ரெட் கலர் ஸ்டோன் கிடைக்கும். அந்த ரெட் கலர் ஸ்டோனில் இருந்து தான் அவன் வந்து ஆபிஸ் கூட கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் மைண்ட் ஃப்ளேயரும் இவனுக்கு கண்ட்ரோல் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அப்சைட் டவுன் எல்லாமே ஓப்பன் ஆகிற ஸ்டேஜ் அது. ஸோ இதெல்லாம் ஓகே தான், நம்ம எதிர்பார்க்கல, இப்படி ஒரு ட்விஸ்ட் நம்ம எதிர்பார்க்கல. பட் ஆனால் அந்த ரெட் கலர் ஸ்டோன் எங்கே இருந்துச்சு, யார் கொண்டு வந்தா, அந்த கொண்டு வந்தவர் யார், எதுக்கு இங்கே வந்து விழுந்து கிடக்கிறாரு, ஸோ இது அவங்க எதுவுமே ரிவீல் பண்ணல. ஸோ அது வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட். போகிற போக்கில் தட்டி போன மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த ரெட் கலர் ஸ்டோனுக்கு நிறைய ஃபேன் தியரிஸ் இருந்தாலுமே பட் அவங்க சொல்கிறதானே ஒரு கரெக்டான ஒரு எண்டிங்காக இருக்கும். அந்த ரெட் கலர் ஸ்டோன் ஃபேன் தியரி வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் அதுக்குன்னு தனியாக சொல்லலாம். ஏன்னா அதுக்கு வந்து நிறைய ஸ்டோரி, நிறைய ஃபேன் தியரிஸ் இருக்குது, நிறைய ரூமர்ஸ் இருக்குது, அப்படின்றது நிறையா இருக்குது. ஸோ நம்ம தனி வீடியோவில் கூட பார்த்துக்கலாம். இப்போது அவங்க ஒன்றுமே சொல்லாமல் அதுக்கப்புறம் எண்டிங் வந்தோடனே வெக்னா வந்து ஈஸியாக கொள்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நெக்ஸ்ட்டு ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் என்னன்னா, ஸ்டீவ் இன்னும் சாகலை. டஸ்டின் எமோஷ்னல் பிரேக் டவுன் சீன் வந்து பியூர் குசம்ஸாக இருக்கும். மேக்ஸ் ஃபுல்லியும் ரெக்கவர் ஆகலை, பட் ஆனால் உயிரோட தான் இருக்கா. பட் இந்த எபிசோடில் ஃப்ரெண்ட்ஸோட அந்த ஒரு எமோஷ்னல் வந்து நமக்கு ரொம்பவே ஹைலைட் ஆகும். ஓவராலாக எண்டிங்கில் வந்து ஹாக்கின்ஸ் சேவ்டு பஸ்ட் காஸ்ட். வெக்னா டிஃபீட் ஆகுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அப்சைட் டவுன் க்ளோஸ் ஆகுது, ஹாக்கின்ஸ் நார்மலாக திரும்ப ஆரம்பிக்குது. அப்படியே டைம் ஜம்ப், ஃபியூச்சர் சீன்ஸை காட்டுறாங்க. எல்லோரும் டிஃப்ரெண்ட்டான லைஃப் பாத்ஸில் வாழ்ந்துட்டுருக்காங்க. சைல்டுஹுட் முடிஞ்சு அடல்ட்ஹுட் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் சீன் நாஸ்டாலஜியாக ஓவர்லோட். இதுக்கு நடுவில் 11ஓட சாக்ரிஃபைஸ் நம்ம காட்டியிருப்பாங்க. அவள் இறந்துட்டான்னு முன்னாடி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் இறக்கலன்னு நம்ம மைக்கை வச்சு அவனோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு தியரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் எது உண்மையாக இருக்கும்னு சொல்லலை. எபிசோட் எண்டிங்கே ஓப்பன் அண்ட் எண்டிங் தான் சொல்லியிருக்காங்க. 11 ஃபேட்டு கிளியராக எதுவுமே நம்மகிட்ட சொல்லவே இல்லை ஹாலுசினேஷனா இல்லை நியூ டைமண்ட்ஸில் ஸ்டக்கா, ஸோ இந்த மாதிரி எதுவுமே அவங்க சொல்லலை. உங்களுக்கு 11 செத்துட்டாளா, இல்லை சர்வே பண்ணிட்டாளா, இல்லை மைக் சொல்கிற தியரியே பெஸ்ட்டு தியரி அதுவாக கூட இருக்கலாம்ன்ற மாதிரி உங்களுக்கு தோணுமா, இல்லை உங்களுக்குன்னு ஒரு தனி தியரி இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓவராலாக இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அங்கங்கே அவங்க இன்னும் கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த மைண்ட் ஃப்ளேயர் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்பைடருக்கு ஒரு பவர் இருக்காது, ஜஸ்ட்டு அது வந்து ஒரு நார்மலாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. வெக்னாவோட ஃபைட் இன்னும் கொஞ்சம் அவங்க எலவேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு 10 to 20 மினிட்ஸ் கூட கொண்டு போயிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக எடுத்துருக்கலாமோன்னு கொஞ்சம் தோணுது. அதாவது எல்லாமே ஓகே தான், இதை விட இன்னொரு படி நீங்கள் மேலே பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஓவராலாக ஓகே தான், குட் வாட்ச்.